யார் சிறந்த தலைவர் அப்படின்னு தெரியுமா? இன்னைக்கு தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் மேக்சிமம் யங்ஸ்டர்ஸ் தான். என்னெல்லாம் விட்டா சிவாஜி கிருஷ்ணனுடைய தாத்தாவே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் நான் எல்லாம் பேசுவேன். ஆனாலும் நமக்கெல்லாம் என்ன வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, டீசெண்டா பேசுங்க, நேரடியா பேசுங்க, தனி மனித தாக்குதல்களை செய்யாதீர்கள் அப்படின்னு எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தளபதி அவர்கள் கூட மேடையில பேசும்போது கண்ணியமா தான் பேசுறாங்க. எங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லாருமே கண்ணியமா தான் பேசுறோம். நான் கூட பேசக்கூடிய அளவுல மேக்சிமம் என்னால புரிஞ்ச அளவுக்கு கண்ணியமா தான் பேசுறேன். ஏன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசக்கூடிய பேச்சுக்கு இவனெல்லாம் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருக்கணும். என்னை கட்டுப்படுத்திட்டு தான் பேச. அப்போ ஒரு தலைவன், சிறந்த தலைவன் யார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தொண்டர்களை சரியான முறையில வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கணும். திமுகவினுடைய தலைவர்கள் தன்னை தலைவர்களாக சொல்லிக் கொள்கிறார்கள். திமுக எப்படிப்பட்ட கட்சி? அண்ணா பேசிய கட்சி. தெரு தெருவாக போய் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை, சுயமரியாதையை, பெண் விடுதலையை, பெரியாருடைய கொள்கைகளை தெரு தெருவாக போய் பேசினவர்கள் அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள். இந்த பாரம்பரியத்துல வந்த கட்சி இன்றைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி 3ஆம் தர பேச்சாளர்களை நம்பி இருக்கிறாங்கன்னு நினைச்சா இதை விடவும் கேவலம் திமுகவுக்கு வேணுமா?